தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய மாறுதலின் களமாக தமிழகம் தற்போது நிற்கிறது. அந்த வகையில் கடந்த கால வரலாறில் இடைத்தேர்தல் என்பது 1-2 அதிகபட்சமாக 3 தொகுதிகளுக்கு அளவில்தான் இடைத்தேர்தல் வந்த வரலாறு தமிழகம் பார்த்திருக்கிறது. ஆனால் தற்போது வர இருக்கும் இடைத்தேர்தல் என்பது ஒரு மினி பொதுத் தேர்தலை போல் அரங்கேறிவிடும் என்பதாக அரசியல் நோக்கர்கள் உற்று நோக்குகிறார்கள். இது ஒரு மினி பொதுத் தேர்தல் களம் போல அமைவதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது அதிமுக என்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அதிமுக ஒரு காலத்தில் மிகப்பெரிய இரும்பு கோட்டையாக இருந்த மாபெரும் இயக்கம் தற்போது அந்த இயக்கத்தின் தலைமைக்குள் ஏற்பட்ட உட்கட்சி விவகாரத்தின் விளைவாகவும் நிர்வாக சீர்கேட்டின் காரணமாக தொடர்ந்து சந்தித்த தேர்தல்களில் தொடர் தோல்விகளை தழுவியதால் 10 தோல்வி பழனிசாமி என்ற பெயருக்கு ஆளாக்கப்பட்ட அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலிலும் கணிசமான அளவில் வாக்கு வங்கிகளை இழந்து பெருமளவிலான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தையும் இருக்கும் நிலையில் தற்போது சாரசாரையாக அதிமுகவின் முன்னாள் மற்றும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தாவேகாவின் பக்கம் தாவ துவங்கிவிட்டனர். இதனால் அதிமுக எனும் இரட்டை இலை சின்னம் தற்போது அந்த கட்சி இலையுதிர் காலத்தின் சின்னமாக மாறி வருகிறதா என்ற கேள்விகளும் எழத் தொடங்கியுள்ளது. ஒரே நேரத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இடைத்தேர்தல் வந்தால் அது தமிழகத்தின் ஒட்டுமொத்த அரசியல் எதிர்காலத்தையே மாற்றியமைக்கும் ஒரு மினி பொதுத் தேர்தலாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை என அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இந்த சூழலில் வரவிருக்கும் இந்த இடைத்தேர்தல்களில் அதிமுக, திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோருக்கு தங்களுக்குள் கூட்டணி அமைத்தோ அல்லது தனித்தனியாக ஒன்று சேர்ந்து களம் கண்டாலும் தாவேகாவை வீழ்த்த முடியாத நிலைதான் தற்போது கள நிலவரமாக நின்று கொண்டிருக்கிறது. அதிமுகவின் உள்கட்டமைப்பு முற்றிலும் சிதைந்து சீரழிந்து உள்ள நிலையில் அரசியல் வட்டாரத்தின் கருத்து கணிப்புகள் வெவ்வேறு விதமான கருத்துக்களை பதிவு செய்து வரும் நிலையில் அதிமுகவில் இருந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஏற்கனவே 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு காரணங்களுக்காக தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு மாற்று கூடாரத்தை நோக்கி பயணத்தை தொடங்கிவிட்ட நிலையில் மீதமுள்ள எம்எல்ஏக்களிலும் பலரும் புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை கண்டு அதிருப்தியில் இருக்கும் இந்த நபர்கள் அதிரடியான சில அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி வேகமான தங்களது அரசியல் நகர்வுகளை நகர்த்தி வருகிறார்கள். இதே நிலைமை போனால் தமிழகத்தில் மினி தேர்தல் என்பது உறுதியாகி விட்டது என்பதை உறுதி செய்து கொள்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இனிமேல் அதிமுக கட்சியையும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் நம்பி எந்த பயனும் இல்லை. தற்போதைய அரசியல் அணுகுமுறையாலும் சரியான நேரத்தில் சரியான யுக்திகளை கையாள தெரியாத தலைமையின் இருப்பதை விட அதிமுகவில் நாம் தொடர்வதை விட்டுவிட்டு அடுத்த நகர்வை நோக்கி போவதுதான் அரசியலில் தங்களுக்கான எதிர்காலம் என்பதான முடிவுகளிலும் தீர்க்கமாக இருக்கிறார்கள் தாவேகாவின் பக்கம் செல்ல துடிக்கும் அதிமுகவினர். இனி அதிமுக ஆட்சி கட்டிலில் அமர முடியாது, ஏன் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது என்பதில் திண்ணமாகவும் இருக்கிறார்கள் அதிருப்தி எம்எல்ஏக்கள். இது வெளிப்படையாக பல தளங்களிலும் பேசி வருகிற இந்த நிலையில் என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி என்பதே அதிமுகவின் கடைநிலை தொண்டர்களின் ஏக்க குரலாய் எதிரொலித்து நிற்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரே நேரத்தில் இத்தனை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருவது, அதுவும் ஒரு புதிய கட்சி முழுமையாக ஆட்சி அதிகாரம் செலுத்துவது இதுவே முதல் முறையாக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் ஒரு மாநில கட்சி புதியதாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு உதயமான ஒரு கட்சி மிகப்பெரிய ஆளுமையுடன் ஏற்கனவே 50 ஆண்டுகள் ஆட்சி படத்தை மாறி மாறி ஆட்சி செய்த பிரதான கட்சிகளை இடம் தெரியாமல் வீழ்த்தி இருப்பதும், குறிப்பாக அதிமுகவின் வீழ்ச்சி என்பதும் தாவேகாவின் அசுர வளர்ச்சிக்கு இன்னும் கூடுதலான பாதையை அமைத்துக் கொடுத்திருப்பதையும் மறுக்க முடியாது. திராவிட கட்சிகளின் 50 ஆண்டுகால ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து முதலமைச்சர் விஜய் இந்த இடைத்தேர்தல் வெற்றிகளின் மூலம் தமது அரசாங்கத்தின் சிறத்தன்மையை சட்டமன்றத்தில் மேலும் பலப்படுத்திக் கொள்வார் என்பதும் உறுதிப்பட தெரிய வருகிறது. எதிர்க்கட்சிகள் தங்களின் உட்கட்சி பூசல்களாலும் மக்களின் செல்வாக்குகளை தொடர்ந்து எழுந்து தவித்து வருவதாலும் கட்சியில் மேலாண்மை செலுத்துவதில் தனித்துவத்தின் வெளிப்பாடை சரியான கோணத்தில் செலுத்தாததினாலும் கட்டவிழ்க்கப்பட்ட நெல்லிக்கா மூட்டையைப் போல ஓடி செல்லும் தொண்டர்களை அரவணைக்க தவறும் தலைமையினின் செயலற்ற தன்மைகளினால் தமிழகத்தில் தற்போது அமைந்திருக்கும் தாவேகா அரசு இளைஞர்களின் மத்தியில் புதிய எழுச்சியும் ஆரோக்கியமான தேர்தல் களப்பணிகளிலும் தமிழ்நாட்டின் விஜயின் ஆட்சியை அசைக்க முடியாத ஒரு கோட்டையாக மாற்றி வருகிறது என்பதே திண்ணம். பெரும்பான்மை மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளே கணிசமான அளவில் இல்லாத அளவுக்கான சூழலை எதிர்காலம் அமைத்து விடுமா என்பதே அரசியல் நோக்கர்களின் எதிர்நோக்காகவும் பார்க்கப்படுகிறது.